அந்த காலத்தில் அடுத்தவங்க பேச்சை நம்பியிருக்காங்க, இப்போ நம்புவாங்களா? அப்படி நம்பி எவ்வளோ மோசமான வெள்ளந்தியான ஆட்களாக இருக்க போய் ஒரு வியாபாரி, ஒரு ஆள் வத்தல் மல்லி வியாபாரம் பண்ணுறவர் என் மேலே பாசமாக அம்மா அம்மான்னு உயிராக இருப்பார். நாங்கள் ஹோட்டல் வச்சுருந்தோம், சாப்பிட வருவார். அவர் சொன்னார், அந்த காலத்தில் உண்மையிலேயே இந்த ஊரில் தீத்தாம்பட்டியில் நம்ம நாடார் தெருலையே எந்த தெருன்னு தெரில, எந்த ஊர், இங்கே உள்ளூரில் தானே வயசான காலத்தில், அந்த காலத்தில் அந்த பெரிய ஆளுக்கு 4 தலைமுறைக்கு முந்தி 2 தலைமுறைக்கு முந்தின்னு வைங்களேன், ஒருத்தன் கீரை ரொம்ப சாப்பிட்டுக்கிட்டு இருந்திருக்கான். வேணுமா வேணுமா வேணுமான்னு வைக்க ஒரு சட்டி கீரையும் சாப்பிட்ருவானா. அப்போ அந்த அம்மா யாரோ கேலிக்கார பொம்பளையாள் மதினி முறை வேணுமா. உண்மையிலே சத்தியமாக சொன்னாங்க, நடந்தது. என்கிட்ட சொன்னார். வியாபாரி நல்ல பசுமாட்டு சாணியை அள்ளிட்டு போய் கரைச்சி கீரை கணக்கா நல்லா தாளசம் பண்ணி உப்பு உரப்பு போட்டு வச்சுருந்தாங்களாம். நல்லா இருக்குன்னு கேலிக்காருக்கு வச்ச கீரையை ஒரு சட்டி எடுத்துருந்தாங்களாம், சாணியை. அப்படி பைத்தியகார ஆட்களும் இருந்திருக்குல்ல அந்த காலத்தில். பிறகு ஒரு வீட்டில் 5-6 குடும்பம் ஒன்றா இருந்திருக்காங்க 4 தலைமுறைக்கு முந்தி. 5-6 குடும்பம் ஒன்றா இருக்கவும் பெரிய 4 வீடு 5 கிலோ 6 கிலோ போட்டு கிண்டியிருக்காங்க பானையில். சோளச்சோறு கம்மஞ்சோறு கிண்டும்போது அந்த பாட்டிக்கு கண்ணு தெரியாதான். ஒரு கோழி குஞ்சு 1/2 கிலோ 3/4 கிலோவில் உள்ளே போய் பானைக்குள்ளே போய் விழுந்து கிண்டி வேக வச்சு சாப்பிடும்போது பார்த்தா ஒரு ஆளுக்கு ரோமம், ஒரு ஆளுக்கு கால், ஒரு ஆளுக்கு கையுமா வருதான். இதுவும் அவர் தான் சொன்னார். அடுத்து அவர் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தாராம், துட்டு கொடுக்க முடியாமல் வியாபாரத்தில். அந்த குருதவலி அந்த காலத்தில் கொண்டு போய் கம்மாய்க்குள்ளே கொடை வண்டி போட்டு விழுந்துருச்சான். ஒரு கெவியில் விழுந்த குருதவலி 2 மூடை 4 மூடை ஆயிடுச்சான். கடவுள் காப்பாற்றினாருன்னு வித்தாராம். அதெல்லாம் என்கிட்ட சத்தியமாக சொன்னார். அப்படியெல்லாம் இருக்குது அந்த காலத்தில். பேப்பைய காலம். இப்போல்லாம் நம்புவாங்களாம்மா? பார்த்துருக்க கண்ணை தோண்டிட்டு வந்துடுவாங்க. பார்த்து பழகுங்க தயவுசெய்து. நடத்துகிறவங்களையும் கும்பிடுங்க. எங்களுக்கும் ஒரு ரைட்டு போடுங்க ஐயா, சர்ப்ரைஸ் பண்ணுங்க. நிறையா பார்த்துருக்கீங்களாம், ஒன்றும் பண்ணலையா, எல்லோரும் கேட்க சொன்னாங்க. எனக்கு கூட கேட்க வெக்கமாக தான் இருந்தது. தயவுசெய்து உங்கள் காலில் விழுந்து கேட்க, எனக்கு சர்ப்ரைஸ் பண்ணி ரைட்டு போட்டுருங்க ஐயா.